எவ்வளவோ ட்ரை பண்ணியும் வெயிட்டை குறைக்க முடியலைங்களா? ஜிம்மு, டயட்டுன்னு எல்லாத்தையும் முயற்சி செஞ்சு சோர்ந்துட்டீங்களா? கவலை விடுங்க. உங்கள் எடை குறைக்கிறதுக்கான சூப்பர் ரகசியங்கள் வேறு எங்கேயும் இல்லை. நம்ம வீட்டு கிச்சன்லேயே நம்மளோட பாரம்பரிய தமிழ் சாப்பாட்டிலே இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, நீங்கள் கேட்குறது கரெக்ட் தான். இந்த வீடியோவில் உங்கள் வெயிட்டை குறைச்சி உங்களை ஃபிட்டாகவும் அழகாகவும் மாற்றக்கூடிய 5 அற்புதமான நம்ம ஊர் உணவுகளையும் அதை எப்படி ஈஸியாக சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதற்கு முன்பாக நான் பதிவிடும் ஆரோக்கிய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேர தமிழ் ஆரோக்கியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் பட்டனையும் செட் பண்ணி வச்சுக்கிடுங்க. பிறகு வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நமக்கு ஏன் வெயிட்டு போடுதுன்னு புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கிற வேகமான லைஃப் ஸ்டைலில் பேக்கெட்டில் வர உணவுகள் நேரம் கெட்ட நேரத்தில் சாப்பிட்றதுன்னு பல காரணங்களால் நம்ம உடம்பில் தேவையில்லாத கொழுப்பு சேர ஆரம்பிக்குது. உடல் பருமன்ங்கிறது வெறும் தோற்றத்தை பற்றின பிரச்சனை இல்லைங்க. இது சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், இதய நோய்கள்னு பல சீரியஸான வியாதிகளுக்கு கதவை திறந்து விடுது. நம்மளில் பல பேர் வெயிட் லாஸ்ன்னு சொன்ன உடனே வெளிநாட்டு டயட்டையோ விலை அதிகமான பொருட்களையோ தேடி ஓடுறோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட நம்ம மண்ணில் விளைஞ்ச சிம்பிளான சாப்பாட்டுலேயே இதுக்கு தீர்வு இருக்குங்கிறத மறந்துட்டோம். சிம்பிளான கான்செப்ட். உங்கள் பாட்டன் முப்பாட்டன் என்ன சாப்பிட்டாங்களோ அதையே நீங்களும் சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஓட்ஸு, மியூஸ்லின்ட்டு சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. நம்ம பாரம்பரிய உணவுகளில் சுவை மட்டுமில்லை, ஆரோக்கியமும் இருக்குது. அது எப்படி நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை கரைக்க உதவுது, வெயிட்டை கண்ட்ரோலாக வைக்க உதவுதுன்னு இப்போ விரிவாக பார்க்கலாம். இப்போ நாம் அந்த சூப்பர் உணவுகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உணவுகளை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டாலே போதும். ஆரோக்கியமான வழியில் உங்கள் உடல் எடையை குறைக்க ஆரம்பிக்கலாம். முதல் உணவு கொள்ளு. கொழுப்பை எதிர்த்து போராடும் சக்தி. கொழுத்தவனுக்கு கொள்ளுங்கிற பழமொழி எல்லோருக்கும் கேட்டிருப்போம். அந்த அளவுக்கு உடல் எடையை நிர்வகிக்கிறதுல கொள்ளுக்கு அதிக முக்கிய பங்கு இருக்குது. கொள்ளில் புரதச்சத்தும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. இது எப்படி நமக்கு உதவுது? கொள்ளில் இருக்கிற புரோட்டீன் நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியை கொடுக்குது. அதே நேரம் இதில் இருக்கிற நார்ச்சத்து சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே பசி எடுக்காமல் வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். இதனால் தேவையில்லாமல் நொறுக்கு தீனி சாப்பிட்றது குறையும். இது உடலுக்கு வலு சேர்த்து உங்களை ஃபிட்டாக உணர வைக்கும். எளிய செய்முறை கொள்ளு ரசம். கொள்ளு ரசம் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. முதல் நாளே ராத்திரி ஒரு கைப்பிடி கொள்ளை தண்ணியில் ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் அதே தண்ணியோட வேக வைங்க. வெந்ததும் அந்த தண்ணியை வடித்து அது கூட கொஞ்சம் புளி, தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு தட்டி போட்டு கொதிக்க வச்சா சூப்பரான மணமான கொள்ளு ரசம் ரெடி. இதை சூப் மாதிரியும் குடிக்கலாம். சாதத்தோட பிசைஞ்சும் சாப்பிடலாம். வாரத்தில் 2-3 நாள் இதை சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டாலே உங்கள் உடம்பு லேசாகிறதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சளி, இருமல் இருக்கிறப்ப இந்த ரசம் ஒரு சூப்பரான வீட்டு வைத்தியம் கூட. இரண்டாவது உணவு சிறுதானியம். ஆரோக்கியத்தின் ஆதாரம். நம்ம பாரம்பரிய சாப்பாட்டில் சிறுதானியங்களுக்கு எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டு. கேழ்வரகு, கம்பு, சாமை, திணை, குதிரைவாளின்னு இந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. இன்றைக்கி அதிகமாக சாப்பிட்ற வெள்ளை அரிசியை விட சிறுதானியங்களில் நார்ச்சத்து ரொம்பவே அதிகம். இது எப்படி நமக்கு உதவுது? சிறுதானியங்கள் நாம் சாப்பிட்டதுமே ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை மெதுவாகத்தான் உயர்த்தும். இது இன்சுலின் அளவை சீராக வைத்து உடம்புல கொழுப்பு சேர வாய்ப்பை குறைக்க உதவுது. இதில் இருக்கிற ஃபைபர் மெதுவாக ஜீரணமாகிறதுனால ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது. அதனால் கொஞ்சமாக சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். எளிய செய்முறை கேழ்வரகு தோசை. காலையில் நீங்கள் சாப்பிட்ற சாதாரண அரிசி தோசைக்கு பதிலாக ஒரு நாள் கேழ்வரகு தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். கேழ்வரகு மாவோட கொஞ்சம் அரிசி மாவு, உளுந்து மாவு, உப்பு சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி புளிக்க வச்சு சுட்டா மொறுமொறுன்னு கேழ்வரகு தோசை ரெடி. இது ஒரு சூப்பரான சத்தான காலை உணவாக இருக்கும். இதே மாதிரி சமையலை, பொங்கல், குதிரைவாலி, தயிர் சாதனம் விதவிதமாக செஞ்சு உங்கள் டயட்டில் சேர்த்துக்கலாம். மூன்றாவது உணவு முருங்கைக்கீரை. சத்துக்களின் சுரங்கம். ரொம்ப ஈஸியாக விலை கம்மியாக கிடைக்கிற முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. இதை ஒரு ஊட்டச்சத்து சுரங்கம்னே சொல்லலாம். இதில் இரும்பு சத்து உட்பட உடலுக்கு தேவையான பல வைட்டமின்களும் மினரல்களும் நிறைஞ்சிருக்கு. இது எப்படி நமக்கு உதவுது? முருங்கைக்கீரையில் கொழுப்பு சத்து குறைவு, ஆனால் ஊட்டச்சத்துக்கள் அதிகம். இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலோட மெட்டபாலிசத்துக்கு, அதாவது வளர்ச்சிதை மாற்றத்துக்கு சப்போர்ட் பண்ணி உடலை ஆற்றலோட வைக்க உதவுது. ஆரோக்கியமான மெட்டபாலிசம் எடை மேலாண்மைக்கு ரொம்ப முக்கியம். இதில் இருக்கிற நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் மாதிரி பிரச்சனைகளை வராமலும் தடுக்கும். எளிய செய்முறை முருங்கைக்கீரை சூப்.
முருங்கைக்கீரை சாப்பாட்டில் சேர்க்க ஒரு சிம்பிளான வழி, அதை சூப் இல்லைன்னா டீ மாதிரி செஞ்சு குடிக்கிறது தான். ஒரு கைப்பிடி கீரை நல்லா கழுவி 2 கப் தண்ணியில் போட்டு அது 1 கப்பு வர்ற வரைக்கும் கொதிக்க விடுங்க. அப்புறம் அதை வடிகட்டி கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு சேர்த்து குடிக்கலாம். இன்னும் சிம்பிளாக முருங்கை இலை நிழலில் காய வைத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சுடு தண்ணியில் கலந்து தேன் அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்து முருங்கை டீயாகவும் குடிக்கலாம். தினமும் காலையில் இந்த டீயை குடிக்கிறது உடலுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும். 4வது உணவு தயிர் மற்றும் மோர். குடல் ஆரோக்கியத்தின் நண்பன். உடல் எடைக்கும் நம்ம குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. குடல் ஆரோக்கியமாக இருந்தால் ஜீரணம் நல்லா நடக்கும். அது எடை மேலாண்மைக்கு உதவும். இதுக்கு நம்ம பாரம்பரிய சாப்பாட்டில் இருக்கிற ஒரு அற்புதமான உணவு தான் தயிரும் மோரும். இது எப்படி நமக்கு உதவுது? தயிரில் இருக்கிற ப்ரோபயோட்டிக் என்று சொல்லப்படும் நல்ல பாக்டீரியாக்கள் குடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமான சக்தியை அதிகப்படுத்தும். இது உடலோட மெட்டபாலிசத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவும். முக்கியமாக கடையில் விற்கிற சர்க்கரை போட்ட கூல்ட்ரிங்க்ஸு பதிலாக மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. மோர் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரதோட வயிறு உப்புசம் மாதிரி பிரச்சனைகளையும் சரி பண்ணும். எளிய செய்முறை: மசாலா மோர். 1 கப்பு கெட்டித்தயிரை எடுத்து அதில் 2 கப் தண்ணீர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் இது கூட பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்தால் டேஸ்டியான மசாலா மோர் ரெடி. இது தாகத்தை தீர்க்கிற பானம் மட்டும் இல்லைங்க, உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்ல நண்பனும் கூட. 5வது உணவு காய்கறி கூட்டுகள் மற்றும் ரசம். கலோரி குறைவு, பலன் அதிகம். நம்ம தென்னிந்திய சமையலில் காய்கறிகளுக்கு ஒரு தனி இடம் உண்டு. சாம்பார், அவியல், பொரியல், முக்கியமாக ரசம் மாதிரி உணவுகள் எடை மேலாண்மைக்கு மறைமுகமாக உதவக்கூடிய அற்புதமான விஷயங்கள். இது எப்படி நமக்கு உதவுது? காய்கறிகளில் கலோரி ரொம்ப குறைவு, ஆனால் நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் அதிகம். இதனால் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சாப்பிட ஆரம்பிக்கு முன்னாடி 1 கப் சூடான ரசம் குடித்தா அது பசி ஓரளவு கட்டுப்படுத்தி நாம் சாப்பிட்ற சாப்பாடு அளவை குறைக்க உதவலாம். மிளகு, சீரகம், பூண்டு, புளி சேர்த்து செய்கிற ரசம் ஜீரணத்தை தூண்டி உடலுக்கு ரொம்ப நல்லது. உங்கள் மதிய சாப்பாட்டில் முதல்ல 1 கப் காய்கறி சூப்பு அல்லது ரசத்தை குடிங்க. அதுக்கப்புறம் மெயின் உணவை சாப்பிடுங்க. இப்படி செஞ்சால் நீங்கள் சாப்பிட்ற சாதத்தோட அளவு தானாகவே குறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் தட்டில் பாதி காய்கறிகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இது உங்கள் கலோரி அளவை குறைச்சி எடை குறைப்பு பயணத்துக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த உணவுகளோடு சேர்த்து சில சிம்பிளான வாழ்க்கை முறை மாற்றங்களையும் ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ் பயணம் இன்னும் ஈஸியாகும். சாப்பிடும் நேரம், அதாவது ராத்திரி சாப்பாட்டை 7 அல்லது 8 மணிக்குள்ளே சீக்கிரமாக முடிச்சிடுங்க. இது ஜீரணத்துக்கு போதுமான நேரம் கொடுக்கும். தண்ணீரை நண்பனாக்குங்கள். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8 அல்லது 10 டம்ளர் தண்ணி குடிங்க. இது உடலுக்கு ரொம்ப நல்லது. 3வது எண்ணெயை கவனியுங்கள். சமையலில் எண்ணெய் யூஸ் பண்ணுறதை குறைச்சி வறுத்த பொரிச்ச உணவுகளை அப்பப்போ மட்டுமே வச்சுக்கோங்க. 4வது சின்ன சின்ன உடற்பயிற்சி. ஜிம்முக்கு போக டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க சாப்பிட்டு முடித்து ஒரு 15 நிமிஷம் மெதுவாக நடக்கலாம். லிஃப்ட்டுக்கு பதிலாக படிகளை பயன்படுத்தலாம். இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய வித்தியாசத்தை காட்டும். 5வது நல்ல தூக்கம். தினமும் 7 அல்லது 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. ஹார்மோன்களை சமநிலையில் வச்சு எடை அதிகரிக்காமல் பார்த்துக்க உதவும். நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம பாரம்பரிய உணவுகள் மூலமாக எப்படி உடல் எடையை குறைக்கலாம்னு பார்த்தோம். கொள்ளு, சிறுதானியங்கள், முருங்கைக்கீரை, மோர், காய்கறி சூப்புன்னு இந்த உணவுகள் எல்லாம் வெறும் சாப்பாடு இல்லை, நம்ம ஆரோக்கியத்தை காக்கின்ற ஆயுதங்கள். நவீன உணவு பழக்கத்தால் நாம் மிஸ் பண்ண ஆரோக்கியத்தை, நம்ம பாரம்பரியத்தை மறுபடியும் ஃபாலோ பண்ணுறது மூலமாக மீட்டெடுக்க முடியும். உடல் எடையை குறைக்கிறது ஒரு தற்காலிக டார்கெட் இல்லைங்க, அது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் எடை குறைப்பு பயணத்தை இன்றைக்கே நம்பிக்கையோடு தொடங்குங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இயற்கையை நம்புங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். மற்றொரு இயற்கை ஆரோக்கிய பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.